பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரிலிருந்து 35 தமிழர்கள் டெல்லி திரும்பினர். ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்த 35 தமிழர்கள் டெல்லி வந்தடைந்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலை அடுத்து சுற்றுலா பயணிகள் சொந்த மாநிலம் திரும்புகின்றனர். டெல்லி திரும்பிய தமிழ்நாட்டை சேர்ந்த 35 பேரை டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் வரவேற்றார். ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்த 35 தமிழர்கள் டெல்லி திரும்பியிருக்கிறார்கள். பஹல்காமில் தீவிரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இந்நிலையில் அங்கு சுற்றுலாவுக்காக சென்றிருந்த பயணிகள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வரும் சூழலில் 35 தமிழர்கள் டெல்லி திரும்பினர். நேரலையில் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைக்கிறார். ராமகிருஷ்ணன், காஷ்மீரிலிருந்து 35 தமிழர்கள் டெல்லி திரும்பியிருக்காங்க. எப்போது தமிழ்நாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காவில் நேற்றைய தினம் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூடு சம்பவம் என்பது நாடையே உலுக்கியிருக்கிறது. அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிற இந்த சம்பவத்தில் சுமார் 29 பேர் பலியாகி இருக்கிறார்கள். உலக நாடுகள் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தற்போது இருக்கின்ற மக்களை அந்தந்த மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடை பொறுத்தவரையில் 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. முதலாவதாக தற்போது வரை 40 பேர் அங்கிருந்து தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா செல்வதற்காக 17ஆம் தேதியிலிருந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பெஹல்காம் நேற்றைய தினம் துப்பாக்கி சூடு நடந்த சம்பவ இடத்திற்கு நேற்று முன்தினம் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் நேற்று முன்தினம் சென்ற அந்த பெஹல்காம் என்ற இடத்தில்தான் நேற்றைய தினம் துப்பாக்கி சூடு சம்பவத்தை தீவிரவாதிகள் நடத்தியிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் அங்கு நாங்கள் சென்றிருந்த இடத்தில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் என்பது நாங்கள் இருக்கும்போது நடந்திருந்தால் நாங்கள் உயிருடன் வந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் கண்ணீர் மல்க செல்கிறார்கள். அவர்கள் தற்போது நம்மிடம் இருக்கிறார்கள், பேசலாம். சார், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் அந்த ஜம்மு காஷ்மீருக்கு நீங்கள் சென்றிருந்தீங்க? எப்படி அந்த சுற்றுப்பயணம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போனீங்க? சம்பவம் நடந்த அந்த பெஹல்காமில் வந்து நேற்றுக்கு தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்திருக்கு, ஏராளமானவர்கள் பலியாக இருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடந்த பெஹல்காம் இடத்திற்கு நீங்கள் போனீங்களா? போனோம். எப்போ போனீங்க? 21ஆம் தேதி. 21ஆம் தேதி போயிருந்தோம். எத்தனை பேர் போனீங்க? மொத்தம் நாங்கள் 40 பேர் எங்கள் குழு அப்படியே போயிருந்தோம். அதாவது நீங்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் நீங்கள் அங்கே போனீங்க? 40 பேர் போயிருந்தோம். 40 பேரும் குழுவாக ஒரு சுற்றுலா பஸ் மூலிமா பெஹல்காமு அதை சுற்றி ஸ்ரீநகருடைய குல்மார்க்கு பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு நேற்று 21ஆம் தேதி இரவு நாங்கள் வந்து தங்கிவிட்டோம். மறுநாள் 22ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்குது. நாங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலேயோ இல்லை இப்போ எங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதத்தால் நாங்களெல்லாம் உயிர் தப்பி வந்திருக்கிறோம்ன்றதை தான் நாங்கள் நினைத்து திருப்திப்படுத்துகிறோம். அதாவது அந்த சம்பவம் நடந்த பெஹல்காம் இடத்திற்கு நீங்கள் நேற்று முன்தினம் போயிருக்கீங்க, ஆனால் நேற்று தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. நேற்று நாங்கள் போயிருந்தால் எங்கள் நிலைமையும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத நிலைமை, அதுதான் உண்மைன்றது. இது வந்தது இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு சுற்றுலா பயணிகளெல்லாம் குடும்பம் பண்ணுறது வந்து அந்த ஜம்மு காஷ்மீருடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை தெரியல, தீவிரவாதிகளை ஊக்கப்படுத்தினுக்கிற மாதிரி தான் எங்களுடைய கணிப்பு. நீங்கள் அந்த சம்பவம் நடந்த நேற்றுக்கு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த இடத்திற்கும் நீங்கள் நேற்றுக்கு எங்கே இருந்தீங்க? நாங்கள் ஜம்முக்கு வர்றதுக்கு பேருந்தில் வந்து கொண்டிருக்கிறோம். வரும்போது ஆன் தி வேல வழியில் தான் எங்களுக்கு இந்த நியூஸு ஒரு நபர் மூலிமா எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் ஜம்மு வந்து அடைஞ்சது நைட்டு இரவு 1:30 மணிக்கு தான் அங்கே வந்தோம். அதுக்கப்புறம் தனி பேருந்து மூலிமா டெல்லி வந்தார்ந்தோம். இந்த செய்தியை இங்கே இருக்கிற தமிழ்நாடு இல்லத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். அவங்க தக்க ஏற்பாடுகளை செய்து எங்களுக்கு அழைத்து இங்கே வந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய தங்கறதுக்கு உணவு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்து எங்களை ரிசீவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே தங்க வச்சுருக்காங்க. இங்கே முடிச்சுட்டு இன்றைக்கு இரவு நாங்கள் எங்களுடைய ப்ரோக்ராம் நாங்கள் நைட்டு சென்னை திரும்புகிறோம். ஸோ நேற்றுக்கு நீங்கள் அந்த பெஹல்காமில் முந்தா நாளைக்கு இருந்திருக்கீங்க. நேற்றுக்கு அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு, ஏராளமானோர் வழியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஜம்முக்கு வர வழியில் தான் அந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? ஸோ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதை நாங்கள் நினச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் இருந்தப்போ எங்களுடைய குழுக்களுக்கு இது நடந்திருந்தா யாருக்கு என்ன நடந்திருக்குன்னு ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. ஏன் நாங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்தோன்ற மாதிரி கூட அந்த நேரத்தில் நாங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் வரும்போது என்னென்ன கஷ்டப்பட்டீங்க? நீங்கள் இங்கேருந்து போன அந்த பேருந்துலேயே திரும்பி வந்தீங்களா இல்லை வேறு பேருந்து? நாங்கள் போனது போன வழி திருப்பி அதே வழியில் தான் வந்திருக்கணும். ஆனால் அதுக்கு 2 நாளைக்கு முந்தி
அங்கே வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு நிலச்சரிவால் போகிற வர நாங்கள் திருப்பி வர வழி வந்து அடைஞ்சு போச்சு. அதனால் அங்கேருந்து சின்ன வண்டிங்களை வச்சு நாங்கள் அது என்ன ரூட்டு சார் அது மொகல் ரோடுன்ற ஒரு குறுகிய பாதை வழியாக இங்கே நாங்கள் ஜம்மு காஷ்மீர் வந்திருக்கணும் ட்ரெயினுக்காக. ஆனால் அதுவும் வந்து சேர முடியல, குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேர முடியாமல் அந்த ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட்டோம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு என்னென்ன நீங்கள் இடர்பாடுகளை சந்தித்து நீங்கள் தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கீங்க? அதாங்க நாங்கள் வரும்போது வந்து வரத்துக்கான பாதைகள் இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 15 மணி நேரம் நாங்கள் சின்ன வண்டியில் சாப்பாடு தூக்கம் சரியான முறையில் இல்லாமல் நைட்டு ட்ரெயின் வந்து 9:40 உள்ள ட்ரெயினை 10:30 மணிக்கு தான் எங்களால் வந்து சேர்ந்த முடிஞ்சுது. 10:30 மணிக்கு வந்தும் அங்கே எங்களுக்கான டிஃபனோ நைட்டு உணவு எதுவும் கிடைக்கல. ஒரு டீ பிஸ்கட்டு பன்னு என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் வண்டி பேசி டெல்லி வந்து இப்போ தான் ஒரு 1:30-2 மணி பக்கம் சேர்ந்துருக்கோம். இது டெல்லிக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகாமையிலிருந்து நீங்கள் டெல்லிக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே தமிழ்நாடு அரசு உங்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க? எங்களுக்கு தங்கறதுக்கும் உணவு விலைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு மற்ற மருத்துவ வசதி எது வேணாலும் எங்களுக்கு செய்ய தயாராக காத்திருக்காங்க. அதுக்கு தமிழக முதலமைச்சர் அவர் ஏற்பாடு செய்திருக்காரு. இப்போ எங்களுக்கு அந்த ஏற்பாடு வந்து எங்களுடைய குழு ஆட்கள்லாம் உணவு வந்தீங்கன்னு எல்லாம் அவங்களுடைய ஃப்ரெஷ் ஹவுஸு வாஷ்ரூம் எல்லாம் போக வேண்டிய எல்லா ரூமெல்லாம் எங்களுக்கு தந்துருக்குறாங்க. எல்லாம் முடிச்சு எப்போ தமிழ்நாட்டுக்கு செல்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு இன்று இரவு 9 மணிக்கு புறப்படுறோம். இங்கேருந்து சென்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை காலையில் போய் அடைஞ்சிடுவோம். ஸோ உங்களை மாதிரி இங்கே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நீங்கள் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களா? அவங்கள யாராவது நீங்கள் பார்த்து? இல்லை, தமிழ்நாடு பார்த்து நாங்கள் போன ஏரியாவில் பார்த்துருப்போம், பட் கான்டாக்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு பெரிய ஏரியாவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வரும்போது எங்களுக்கு நிறைய இருக்காங்களா? இந்த வாட்டி நிறைய வராங்க, இதெல்லாம் வராங்க. எல்லா மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லா மாநிலத்தும் ஃபாரினர்ஸு வெளிநாட்டவர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கள் குரூப்பு நாங்கள் தனியாக நம்ம ஒருத்தர் யாரோ ஒருத்தர் 2 பேரும் நீங்கள் எங்கே தமிழ்நாடு, ஆமாம் நீங்கள் எங்கே கர்நாடகா, இப்படி நாங்கள் பகிர்ந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி விவரமாக தெரியறதுக்கு வழி இல்லை. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கிறது. அங்கிருந்து தப்பியவர்கள் தொடர்ந்து அந்தந்த மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். விமானங்கள் மூலமாக, ரயில்கள் மூலமாக அல்லது வாகனங்கள் மூலமாக, பஸ்கள் மூலமாக அங்கிருந்து தப்பி பிழைத்தால் போதும் என்று நிறைய பணம் கொடுத்து தலைநகர் டெல்லி மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வது முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே 28 பேர் ஸ்ரீநகர் பகுதியில் ஒரு ஓட்டலில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 3 பேர் நேற்றைய தினம் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்து தற்போதும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் சிகிச்சை பெற்று விரைவில் இன்று மாலை சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார். சென்னைக்கு அழைத்து வரப்படும் அவர் அங்கு சென்னையில் இருக்கின்ற மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை கொடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கின்ற இந்த 40 தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியாக இருக்கின்ற திருச்சி சிவா, அதே போன்று டெல்லியில் இருக்கின்ற தமிழ்நாடு பிரதிநிதி AKS விஜயன் உள்ளிட்டோர் வரவேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு 9:30 மணிக்கு டெல்லியிலிருந்து புறப்படுகின்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் அவர்கள் சென்னை புறப்பட இருக்கிறார்கள். நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு சென்னை MGR ரயில் நிலையம் வந்து அடைகிறது. அந்த ரயில் அங்கிருந்து அவர்கள் சென்னையில் இருக்கின்ற பல்வேறு இடங்களுக்கு செல்வதுதான் அவர்களது திட்டமாக இருக்கிறது. இவர்களை மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களை சென்னை மட்டுமல்லாமல் அவர்களது சொந்த இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் மற்றும் எம்பியாக இருக்கின்ற திருச்சி சிவா ஆகியோர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அளித்த அந்த பேட்டியை தற்போது காணலாம். சார், நான் ஆஸ் எ டூர் ஆப்ரேட்டர் நான் 20 வருஷமாக இந்த பக்கம் போகிறேன் சார். எனக்கு இதுதான் சார் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது. இந்த மாதிரி ஒரு துக்கமான ஒரு செய்தி கேட்டு எனக்கே ரொம்ப மனசு இதாகிடுச்சு. நான் மட்டும் வர்றது கிடையாது, என் கூட நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் கூட்டு போகிறது வர்றது. அந்த மாதிரி நேரத்தில் கூட நான் எவ்வளோ சேஃப்டியாக இருப்போம். எங்களுக்கு செக்யூரிட்டி அங்கே பண்ணாலும் நாங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருப்போம். என்னமோ சந்தர்ப்ப சூழ்நிலை. ஆனால் நான் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்தாங்க, எல்லா இடத்தையும் செக் பண்ணி நாங்கள் நேற்று மதியானம் ஒரு இடத்துல சாப்பிட உட்கார இருந்த இடத்துல திடீர்னு ஒரு கூட்டமாக நாள் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்தார். என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன ஆச்சு, இன்னும் ஆச்சுன்னு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நாங்கள் இறங்கி போகிறோம், சரி சேஃபாக போங்க அப்படின்னாங்க. நடுவில் 2-3 செக் போஸ்ட்டில் கூட கேட்டாங்க, நீங்கள் நல்லாவே போய் முந்தா நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறீங்க, நேற்றுக்கு சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் அங்கே இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்?
அதுதான் என் ஆண்டவன் செயல். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் நல்லபடியாக வந்து சேஃபாக சேர்ந்தோம் சார். அதான் சொல்ல 20 வருஷமாக நாங்கள் இந்த பக்கம் வந்து போயிட்டுருக்கிறேன். இது தான் எனக்கு ஃபஸ்ட் தடவை எனக்கு இந்த மாதிரி நடந்தது. எனக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்குது. என்னடா இது அந்த மாதிரி ஆனது அப்படின்ட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.